டைரக்டர் ஓரியன்டட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் வந்து டைரக்டர் ஓரியன்டட் ஃபிலிம் தான். ஹீரோயினை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படமா இருந்தாலும் டைட்டிலுமே வந்து தி கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஹீரோயினை சுற்றி வைக்கப்பட்ட ஒரு டைட்டிலாக இருந்தாலும் இந்த படம் பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணை பற்றி பேசக்கூடிய ஒரு படம், ரொம்ப சைக்காலஜிக்கலாக ட்ரீட் பண்ணப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். டைட்டில் கார்டு போட்ட இடத்துலயேவும் ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு டைட்டில் வச்சு ஒரு பொண்ணும் இன்னொரு பொண்ணும் ரெண்டு பேரும் நண்பர்களாக சந்திச்சுக்கிற இடத்துல தி கேர்ள் ஃப்ரெண்ட் டைட்டில் கார்டு போட்டு கதை எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல ரெண்டு பெண்கள் ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க, இதுல இருந்து தான் நம்ம கதை ஆரம்பிக்க போதும்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்துல ஆணுடைய ஒரு கதாபாத்திரத்தை உள்ள கொண்டு வந்து ஒரு லவ் ட்ராக்கை உருவாக்கி அதுல வந்து படம் டிராவல் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த படம் என்ன பேச போகுது அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்து பார்க்க வைக்கிற ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்குல்ல, ஸ்கிரீன் ரைட்டிங்கை தாண்டி சைக்காலஜிக்கலாவே நம்ம கிட்ட ஒரு விஷயத்த வந்து பேசுறதுக்காக டைரக்டர் முற்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். விஷுவலா கன்வே பண்றதுக்காக சில விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தாரு. படத்துல அது வந்து ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் ஆகும். அதே டயத்துல ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து பேசுறதுக்காக முற்பட்டிருக்காரு அப்படின்ற விஷயம் அதுல வந்து தெரிய வருது. ஒரு ரெண்டு சீனை நான் வந்து சொல்லுவேன். ஒன்று வந்துட்டு அந்த பெண் வந்து டோர்ல வந்து அசிங்கமா எழுதி வச்சிருவாங்க. எழுதி வச்சப்ப அவ அதெல்லாம் தொடச்சிட்டு ஒரு இடத்துல போய் அழுக்கா உட்காந்துருப்பா, கரை படிஞ்சு. இந்த கரையை எப்படி நான் போக்குறேன்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்துல ஆக்ரோஷமாய் வெளியே வர காட்சி ஒண்ணு. அது ரொம்பவே வந்துட்டு மெட்டஃபோரிட்டிக்கா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு டாக்ஸிக்கான ஒரு பையன்கிட்ட நம்ம வந்து இப்படி காதல் வயப்பட்டோமே, அதை வந்து ஒரு காதல்னு அதை நம்ம இப்படி ஏத்துக்கிறது முதல்ல அது இன்ஃபாக்சுவேஷனா இல்லை எமோஷனல்ல போயிட்டோமா, இது என்னன்ற ஒரு மனக்குழப்பத்தோட ரெஸ்ட் ரூம்ல அந்த பொண்ணு நின்று அப்படியே அந்த சுவர்கள்லாம் வந்து அவளை நெருக்கிற மாதிரி, இந்த சொசைட்டிலாம் அவளை வந்து நெருக்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து ரொம்ப அழகா அந்த காட்சியில வந்து காட்டியிருந்தாரு. இந்த ரெண்டு சீனுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெட்டபோர்ட்டிக்கா இது வந்து உட்காந்து ஸ்கிரீன் ரைட்டிங்கா எழுதினாதான் அது வரும். அந்த அளவுக்கு டீட்டெயில்டா அந்த படத்துல வந்து எழுதியிருக்காரு. ராஷ்மிகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. இந்த படத்துல வந்து பேசக்கூடிய ஒரு மெயின் பிளாட்டா நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, எமோஷனல வந்து லவ் பண்ணக்கூடாது, டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் இருக்க தான் செய்வாங்க, இந்த பொண்ணுங்க தான் வந்து அவங்கள சூஸ் பண்ணணும். இப்போ இந்த படத்தை போட்டு காட்டி பாருங்கடா பசங்களாம் ஏன்டா அப்படி இருக்கீங்க திருந்துங்கடா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா திருந்த மாட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. நாம கூட திருந்த மாட்டேன், எல்லா பசங்களும் அப்படித்தான். ஆனா பொண்ணுங்க தான் இங்க வந்து யாரை சூஸ் பண்றோம் அப்படின்றதுல இருக்கு. நீ அவனை சூஸ் பண்ற அப்படின்னா அவன் உனக்காக எப்படி இருக்கா, நீ அவனுக்காக எப்படி இருக்க, இங்கே உங்க ரிலேஷன்ஷிப் எதனால உருவாகுது. லவ் அப்படின்றது ஒரு சோல், அதுக்குள்ளதான் நீங்க ரெண்டு பேர் இருக்குமே தவிர ஒரு எமோஷனால ரெண்டு பேர் அட்டாச் ஆகி அதுக்குள்ள வர்றதுக்கு பேர் லவ் கிடையாது அப்படின்ற ஒரு தியரியை இயக்குனர் பேசுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அதை நான் வந்து ஏத்துக்கிறேன். உண்மையிலே வந்துட்டு லவ் அப்படின்றது வந்து ஒரு சோல் தான். இதுல வந்து ஒரு எமோஷனால நான் வந்து வர்றதோ அல்லது இன்ஃபாக்சுவேஷனால வர்றதோ அல்லது ஒரு ஹெல்பிங் நீட்ஸோட வர்றதோ லவ் கிடையாது. அது வந்துட்டு வேறு விதமான ஒரு எமோஷன்ஸ். அந்த எமோஷன்ஸ்க்குள்ள ரெண்டு பேருடைய உடல் சார்ந்த விஷயங்கள் கலக்கும் பொழுது அது லவ்னு அந்த இடத்துல சொல்லப்படுது அப்படின்றது என்னுடைய கருத்தும் கூட. 2 மணி நேரம் ஓடக்கூடிய படம் தான். முதல்ல ஒரு 20 நிமிஷம் டு ஒரு 35 நிமிஷம் வரையும் நம்மளை வந்து கண்டிப்பா சோதிக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். என்னதான் சொல்ல வராங்க, என்னடா இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா அதுக்கு அடுத்தபடியா வந்துட்டு அந்த பையனுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் படம் வந்து நம்மளை வந்து உட்காந்து பார்க்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். கடைசி வரையுமே வந்து அந்த ஒரு எங்கேஜிங்கே கொண்டு போயிடுச்சு இந்த படம். கண்டிப்பா தியேட்டர்ல எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, ஏன்னா இது வந்து தெலுங்கு படம். ஓடிடில பாருங்க, தமிழ்லயே அந்த படம் வந்து அவைலபிளா இருக்கு. குறிப்பா பெண்கள் எல்லாருமே பாருங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தான் யாரு நம்முடைய சோல், நம்மளுடைய லவ் அப்படின்றது நமக்கு தெரியும். அது இல்லாம வெறும் எமோஷன்ஸை நம்பி போகக்கூடிய ஒரு ஜெனரேஷன் இங்க உருவாகுது அப்படின்றதான் ஒரு பெரிய ஒரு கருத்தாவே இங்க இருக்கு. அது இல்லாம இதை பார்த்துட்டு ஆண்கள்லாம் பார்த்துட்டு திருந்துங்களான்னு எவனும் வந்து போர்க்கொடி தூக்கிட்டு வராங்க. நன்றி, வணக்கம்.